பிக் பாஸ் டீம் சற்று முன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த வாரம் எவிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் மிக்ஸாம் புயல். இந்த புயல்னால நெறைய பேருக்கு இன்டர்நெட் கிடைக்கல, கரண்ட் கிடைக்கல. அதனால அவங்களால ஓட்டு போட்டிருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி அதிகமா பார்த்திருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் எவிக்ஷன் இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிக் பாஸ் டீம் வந்திருக்காங்க. இது 10வது வாரம். ஆல்ரெடி 13 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த வாரம் எவிக்ஷன் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வெளியிட்டுருங்க. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, நிக்சன் வந்து பயங்கரமா பேசுறாரு. அதாவது வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல வந்து பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நாங்க கீழ விழுந்து, எழுந்து, கையில அடிபட்டு ரத்த காயம் வந்திருந்தாலும், நாங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள பத்தி எதிர்ப்பாவே பேசிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அப்படின்னு நிக்சன் வந்து அவருடைய கருத்த வைக்கிறாரு. இத பார்த்த உடனே பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்டும் கத்தி நிக்சன தூக்கி கொண்டாடுறாங்க. அதே மாரி கமெண்ட்ஸ்ல போய் நம்ம பார்த்தாலும் நெறைய ரசிகர்கள் வந்து நிக்சன் பேசினது சூப்பர் தான். அவரு கரெக்ட்டா தான் பேசியிருக்காரு. அப்படிங்கிற மாரி கமெண்ட்ஸும் நெறைய விழுந்திருக்கு. உடனே பார்த்த உடனே பிக் பாஸ் டீம் வந்து என்னடா நிக்சனுக்கு திடீர்னு ஆதரவு அதிகமாகுது. ஆனா ஓட்டுகள்ல பார்த்தா நிக்சன் தானே கடைசில இருக்காரு. இந்த வாரம் எவிக்ஷன் பண்ணா அவர் தானே பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நிக்சன விட முன்னாடி போக வேண்டியவங்கலாம் இந்த வீட்ல நெறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு யோசித்த பிக் பாஸ் டீம் மிக்ஸாம் புயல ஒரு காரணமா வச்சு இந்த வார எவிக்ஷன நிறுத்திட்டாங்க. ஓகே. அடுத்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல வரப்போறாங்க, அந்த நாமினேஷன்லருந்து யார் வெளியில போக போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்னு தான் நெனைக்கிறோம். ஆனா என்ன, இந்த வீக்கெண்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் போர் அடிக்க தான் போகுது. ஏன்னா எப்பவுமே வந்து யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கறதுல ஒரு பரபரப்பு இருக்கும். இந்த வாரம் எவிக்ஷனே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வார வீக்கெண்டு போரா தான் இருக்கும். அதே மாரி இந்த வாரம் பெருசா எதுவும் ஒரு கன்டென்ட்டும் இல்ல. மாயா வந்து அர்ச்சனா கிட்ட ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு கன்டென்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகமா பேசினா இந்த உடை பத்தி தான். அப்ப இந்த வார வீக்கெண்ட்ல இந்த உடைய பத்தி பேசுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, இந்த வாரம் எவிக்ஷன் இல்லங்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இது வந்து புடிச்சிருக்கா? இல்ல கண்டிப்பா இந்த வாரம் எவிக்ஷன் வச்சிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறீங்களா? உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க.